பசங்கெல்லாம் உங்களை பார்த்து கெட்டு போக போறாங்க. எதுக்கு பெருசா ஹீரோ மாதிரி போனீங்க? சரி, நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? நான்லாம் வீரமான பரம்பரையை சேர்ந்த உனக்கு தெரியாதா? என் முன்னோர்கள் எல்லாம் பெரிய படை தளபதிகள்னு என் அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா நான் ஒரு ரவுடியை பார்த்து பயந்து ஓட மாட்டேன்னு உனக்கு தெரியாதா நான்சி? ஓ, அது எனக்கு தெரியாது பாருங்க. ஒரு நிமிஷம் இல்லை, எங்க போற? ஐயோ விடுங்க, பசங்க இருக்காங்க. இத்தனை வருஷத்துல உன் பக்கத்துல பகல்ல ஒரு நாள் கூட வரவே முடியலையே. எத்தனை நாள் உன்னை கேட்டிருக்கேன். ஐயோ, எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல யாராவது இருந்துகிட்டே இருக்காங்க. பிள்ளைங்களும் வேலைக்காரங்களும் இல்லாத நேரத்துல நான் உன்னை தனியா சந்திக்கத்தான் பிளான் பண்ணி இந்த அடியவே வாங்கின தெரியுமா? என்னங்க நீங்க எப்ப பாரு நடக்காத விஷயத்த பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நடக்கும், நடக்க வைக்கிறேன். என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. என் புத்தியை யூஸ் பண்ண போறேன். இந்த நாளை நான் மிஸ் பண்ண போறதில்ல. பாக்குறியா? இது குழந்தைகளா பார்க்க வேண்டிய படமா? ரொம்ப நல்லா இருக்குமா? அப்படிதான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. எதுக்காக நம்ம படம் பார்க்கிறோம்? அதான் எதுக்குன்னு கேக்குறேன். எனக்கு தெரியாது. தெரியாது, அதான் பிரச்சனையே. வாங்க, ஒரு சினிமாவுல இருந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்த கத்துக்கலாம். அதுக்காக தான் இப்ப நீங்க 2 பேரும் சினிமா பார்க்க போறீங்க. டைம் ஆயிடுச்சு. எல்லாருடைய அன்பா பழகணுங்கிறதா இந்த சினிமாவோட கதை. நீங்க 2 பேரும் அந்த படத்தை பார்த்து நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் அப்பா உங்களை இந்த படத்துக்கு அனுப்புறேன். அப்புறம் நீங்க 2 பேரும் இந்த படத்துக்கு வரல? அது அப்பாவுக்கு சினிமாக்குள்ள போற பழக்கம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி படத்தை எல்லாம் நான் முன்னாடியே பார்த்துட்டேன். ஆமா ஆமா, அப்பா முன்னாடியே பார்த்துட்டாரு. அவர் எந்த படம் பார்த்திருப்பாருன்னு யாருக்கு தெரியும்? ஓய மூடும். சரி. அப்பா அம்மா. சரி, நீங்க முதல்ல போய் படம் பார்த்துட்டு வாங்க. அம்மாவை நான் பாத்துக்கிறேன். அப்பா, நீங்க சர்ச்சில் கடைசியா அடி வாங்குனீங்களே, அப்ப என்ன கத்துக்கிட்டீங்க சொல்லுங்கப்பா. ஓடி போயிட்டு. டேய் பசங்களை பாத்துக்கடா. சரி. என்ன விஷயம் எல்லாரும் இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க? என்னத்த சொல்றது, எங்க வீட்ல கரண்ட் போய் 2 மணி நேரம் ஆகுது. உடனே வர மாதிரியும் தெரியல. அங்க லைன்ல ஏதோ வேலை பாக்குறாங்க. பசங்க ஏதோ டிவில சினிமா பார்க்கணும்னு சொன்னாங்க. அங்கேயே ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வாங்க உள்ள. இது நம்ம வீடு தானே, எதுக்கு வெக்கப்பட்டுட்டு நிக்கிறீங்க? எங்க உங்க வீட்டுக்கார காணோம்? அவர் எங்க உளுந்து கிடக்குறாருன்னு யாருக்கு தெரியும்? ராத்திரி ஆனாதான் வருவாரு 4 கால்ல. அதுக்கப்புறம் நான் ஏதாவது பேச முடியுமா? மூக்கு மேல கோவம் வந்துரும். தெரியாம தப்பா ஏதாவது பேசிட்டா என்ன அடிப்பாரு. வாங்கடி உள்ள. இல்ல, உங்க வீட்டுக்காரர் இருந்திருந்தாருன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு குடும்ப படம் பாத்துருக்கலாம். அதனாலதான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. அவர் இல்லாம இருந்தாதான் எங்களுக்கு ரொம்ப நல்லது. சரி, நீங்க மட்டும் போய் படம் பாருங்க. என்ன அந்த டிவி ஆன் பண்ணி விடு, அவங்க சினிமா பாக்கட்டும். போ. இந்த காலத்துல இப்படி ஒருத்தவங்க கிடைக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா கரெக்ட் தான். நான் இந்த டெல்லிங்கிற பேரே நியூஸ் பேப்பர்ல தான் பார்த்துருக்கேன். அப்புறம் அந்த ரிபப்ளிக் டேக்கு கொடி ஏற்றுவாங்கல்ல, அதையும் டிவியில பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்த்து சலிச்சு போச்சு. ஒருவேளை இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாயிடுமா என்ன சொல்லு? இந்த அரசியல்வாதிங்க பண்ற பாவத்தை எங்க போய் தீர்த்துக்க போறானுங்களோ தெரியல. என்ன நீங்க இன்னைக்கு டெல்லி புராணமா பேசிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை நான்சி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சன்னி ஃபோன் பண்ணியிருந்தா. ஏதோ டெல்லி பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல. அந்த டெல்லி இங்கிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற சன்னிக்கு அதனால எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் பிரச்சனைங்கிறான்.
இன்னைக்கு மொத்தம் எத்தனை ஷீட்டு? மொத்தமா 45 தான். 2 3 நாளா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்ததுல்ல, அதான். பரவாயில்ல, இன்னைக்கு நின்றுடுச்சு போல இருக்க. வாடா வாடா வக்கீல. என்னடா காலையில முகம் வாடி போய் வந்திருக்க? கட்சியில ஏதாவது பிரச்சனையா? இல்ல உன் திருட்டு சாட்சி ஏதாவது வேலை வச்சிடுச்சா? இல்லைன்னா உனக்கு எய்ட்ஸ் வந்துருச்சா? என்னடா விஷயம் கொஞ்சம் சீரியஸ். நீ என் கூட வா. ஆ? டேய் ஜாய், எனக்கு உன் வீட்டுல ஒரு ஆளை இல்ல 2 பேரை மறைச்சு வைக்கணும். என்னடா சொல்ற நீ? என் வீட்டுல ஆளுங்களை ஒளிச்சு வைக்க போறியா? ஏன்டா என்னடா ஆச்சு உனக்கு? நான் சொல்றது கொஞ்சம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏதோ கொலைகாரங்களை தீவிரவாதிகளை ஒளிச்சு வைக்க போறியா? ஜாய், உனக்கு என்னடா பைத்தியம் பிடிச்சிடுச்சா? ஏன்டா நாங்க இங்க சந்தோஷமா வாழறது உனக்கு பிடிக்கலையா? அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. ஹே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. இது தீவிரவாதி கொலைகாரம்லாம் இல்ல, ஒரு பொண்ணும் பையனும். ஒரு பொண்ணும் பையனுமா? ஆமாடா, காதலனும் காதலியும். ஒரு காதலனும் காதலியுமா? இந்த காதலன் காதலி எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கும் தெரியும்டா. அவங்க காதலிச்சுட்டு விட்டுட்டு ஓடி போறதும் தற்கொலை பண்ணிக்கிறதும் நிறைய பேப்பர்ல நான் படிச்சிருக்கேன். இந்த லவ் கிவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஓடி ஒளிஞ்சு சாகிறத விட கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன மாதிரி குழந்தை குட்டிங்களோட நிம்மதியா வாழலாம். உண்மையை சொல்லணும்னா என் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரு காதலனியோ காதலியோ நேர்ல பார்த்ததே இல்லை, தெரியுமா? ஆனா கதையில நிறைய படிச்சிருக்கேன். எங்க அப்பாவை ஏமாத்திட்டு போய் ஸ்கூலையும் கட்டடிச்சிட்டு பார்த்த படங்கள்லயும் பார்த்திருக்கேன். அதெல்லாம் எப்படி மறக்க முடியும்? நீ உங்க வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, வேணும்னா 2 நாள் அங்க தங்கிட்டு வா. இது புதுசுதான், என் பொண்ணுக்கு பத்தல. உன் அக்கா பொண்ணுக்கு கொடுத்துரு. எனக்கு இப்பவே போகணும்னு அவசியம் இல்ல. என்ன நீ இப்படி சொல்ற? அம்மா அப்பாவா அடிக்கடி போய் பாத்துட்டு வர வேண்டாமா என்ன? நீ எப்ப திரும்பி வந்தா போதும்னு நான் மேரி அம்மா கிட்ட சொல்லி அனுப்பி விடுறேன். நானே வீட்டுக்கு போகணும்னு கெஞ்சி கேட்டா கூட நீங்க என்ன வீட்டுக்கு போக விட மாட்டீங்க. என்னாச்சுக்கா உங்களுக்கு? இங்க ஏதோ விசேஷமாக்கா? ஒரு விசேஷமும் இல்ல. நீ எதுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்க? நான் ஒருவேளை எங்க வீட்டுக்கு போனாலும் போவேன், அதனால்தான். நேரம் ஆயிடுச்சு பாரு. அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காம நீ வராண்டால போய் நிலை. இதோ வர. ஹரி கிட்ட சொல்லிருக்க உன்னை வீட்ல டிராப் பண்ண சொல்லி. நீ எங்க கிளம்பிட்ட? அக்கா என் வீட்டுக்கு போயிட்டு வர சொன்னாங்க, அதான் போறேன். நீ என்ன எனக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ கொடுத்துட்ட? நீ இவ்ளோ சீக்கிரம் அதுக்கு ஒத்துக்குவோன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. உன்னை சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனே. இது என்ன நடக்காத விஷயமா? அவங்க என்ன லவ் தானே பண்ணாங்க, அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களும் வாழ வேண்டாமா? அவங்கள வர சொல்லிட்டு நீங்க இப்படி நின்னுட்டு இருந்தா எப்படி? வீட்டை இப்ப நாம தான் சுத்தம் பண்ணி வைக்கணும். வேலை செய்யறவங்கள அனுப்பிட்டா நம்ம தானே சுத்தம் பண்ணி வைக்கணும். நீங்க என்ன இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சன்னி அண்ணன் அந்த லவர்ஸ கூட்டிட்டு வரேன்னு சொன்ன டைம் எப்பவோ முடிஞ்சு போயிடுச்சு. பசங்க எல்லாம் தூங்கிட்டாங்களா நான்சி? அவங்க 2 பேரையும் எப்படியோ கஷ்டப்பட்டு தூங்க வச்சுட்டேன். சந்தோஷம். அதுக்கு தான் நான் பயந்துட்டு இருந்தேன். ஒருவேளை அவங்க சீக்கிரம் வந்தாங்கன்னா அவங்க யாருன்னு பசங்க கிட்ட என்ன போய் சொல்றதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அது இல்ல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? சும்மா உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணாம வந்து சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குங்க. அது கரெக்ட். நீ சொல்றது நல்லா இருக்கா? அவங்கள நாம வர சொல்லியிருக்கோம். நாம சாப்பிட்டுட்டு தூங்கும் போது அந்த டைம்ல அவங்க வந்தாங்கன்னா அது நல்லா இருக்கும். இதெல்லாம் நீ யோசிக்கிறது இல்லையா? அப்புறம் சன்னி தப்பா நினைக்க மாட்டானா? இவன் என்ன போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்? அதனாலதான் நான் சொன்னேன் அவங்க இதுக்கு மேல வரமாட்டாங்கன்னு. நீ ஒன்னும் அவசரப்படாத நான்சி. நம்ம தூங்குற நேரம் இன்னும் வரலையே. சரி வா, கொஞ்ச நேரம் இங்க உட்கார். ஐயோ, நான் அங்கேயே உட்காந்துக்கிறேன். அங்க பாரு, காதலன் காதலியும் வருவாங்கன்னு அதுங்களும் கேள்விப்பட்டிருக்கும் போல இருக்கு. அதான் மின்மினி பூச்சிகள்லாம் மின்னிக்கிட்டு இருக்காங்க பாரு. என்னங்க சொல்றீங்க நீங்க? இந்த மின்மினி பூச்செல்லாம் தினமும் இந்த மாதிரியே தான் இருக்கு. நீங்க இது வரைக்கும் பார்த்தது இல்ல போல. இல்ல, இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. ஆனா நம்ம வீட்டு வாசல்ல மின்மினி பூச்சிகள் மின்றத நான் முதல் முறையா இப்பதான் பாக்குறேன். இங்க மின்னிக்கிட்டு இருக்கிற மின்மினி பூச்சிகள் எல்லாம் நம்மளதான் காதலன் காதலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, உங்களுக்கு எதுவும் தோணலையா? இது வீட்டு வாசல். நம்மளோட வீட்டு வாசல் தானே நான்சி செல்லம். நம்ம கொஞ்ச நேரம் காதலன் காதலியா இருப்போம். அதுல என்ன தப்பு? ஐயோ, Annie, come.
தான் அவங்க. இவன் பேரு தான் சாம். வணக்கம் அண்ணே. வணக்கம் வணக்கம். அதுதான் ஆனி. ஹலோ அங்கிள். ஹலோ ஆனி. அத உள்ள வச்சிருங்க. சரிம்மா. யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி இவங்களை உள்ள கூட்டிட்டு போ. இவங்க என்னோட ஒய்ஃப் நான்சி. ஹாய். உள்ள வாங்க. ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. நீ அவ்வளோலாம் சீரியஸா எடுத்துக்க வேணாம். சும்மா ஒரு சேஃப்டிக்காக சொல்ற அவ்வளவுதான். பையனோட அப்பா கொலகார வடிவேலையும் இன்னும் 2 ரவுடிங்களையும் இவங்கள தேடுறதுக்காக அனுப்புனதா நான் கேள்விப்பட்டேன். என்னதான் இருந்தாலும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. டேய், இது கொஞ்சம் பெரிய பிரச்சனையா இருக்கும் போல இருக்கடா. இதுல ஏதோ ஒரு வில்லங்க இருக்கு. இது ஏன் நீ முன்னாடியே சொல்லல? என்னால இதெல்லாம் முடியாது, நான் சொல்லிட்டேன். அப்படி சொல்லாத ஜாய். எப்படியாவது நீ இதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணும் ப்ளீஸ். ஒரு 2 நாளைக்கு பொறுத்துக்கோ. அதுக்குள்ள இவங்க 2 பேரையும் வேற எங்கேயாவது மாத்திடலாம். இப்போ இந்த நிலைமையில நான் என்ன செய்யணும்னு சொல்ல வர நீ? உன் அப்பாவோட ரெட்டைக்குழல் துப்பாக்கி இப்ப எங்க இருக்கு? அதுக்குள்ள குண்டு இருக்கான்னு கூட எனக்கு சரியா தெரியாதுடா. குண்டு வேணும்னு அவசியம் இல்லடா. நீ சும்மா அதை தூக்கி காமிச்சா போதும். சும்மா எந்த ரவுடியா இருந்தாலும் ஓடிடுவேண்டா. நீ முதல்ல உள்ள போய் அங்க இருக்க விஷயத்தெல்லாம் கொஞ்சம் டீல் பண்ண. ஓகே, அப்ப நாளைக்கு பார்க்கலாம். நாங்க இப்படி ஒரு நிலைமையில உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. எங்களை வெறும் சாதாரண காதலன் காதலியா மட்டும் பார்க்காதீங்க அண்ணி. நாங்க கடவுளை தேடி யாத்திரையா தான் இதை நினைச்சிட்டு இருக்கோம். Am I correct, Annie? Yeah. A pilgrimage to discover God, the Almighty. அப்ப கல்யாணம்? அது ஒரு பெரிய சர்ச்ல கடவுளுக்கு முன்னாடி எங்க 2 பேர் கல்யாணம் நடந்தாலே போதும். அதுதான் எங்க ஆசை. We are waiting for the call of God. அதுக்காக தான் நாங்க 2 பேரும் இவ்ளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். Every day. அக்கா, I was born and brought up in Delhi. பேரண்ட்ஸ் 2 பேரும் அங்கதான் இருக்காங்க. எனக்கு தமிழ் ஆக்சுவலா நல்லாவே புரியும். கொஞ்சம் கொஞ்சம் பேசவும் எனக்கு தெரியும். பட் ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் வித் தட். என்ன ஒழுங்கா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ எக்ஸ்பிரஸ் பண்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ சாம் உங்களுக்கு நான் சொல்றத புரிய வைப்பா. சாம், அக்காக்கு நான் சொல்றது கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணு. ஷுவர் ஆனி. ஆனி சொல்றத நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி புரிய வைக்கிறேன். நீங்க எந்த குழப்பமும் இல்லாம கேளுங்க. All of us are very broad and borderless. How as broad as the universe. And it's not been reduced to the limit of mere marriage. எங்க 2 பேரோட காதலுக்கு எல்லைங்கிறதே கிடையாது. இந்த பிரபஞ்சம் மாதிரி எல்லையற்றது. அந்த அன்பை சாதாரண இந்த கல்யாணங்கிற வார்த்தையில அடக்க முடியாது. We're only the refugees of love. நாங்க காதலோட அகதிகள் மட்டும்தான். We're nomads, gypsies. நாங்க 2 பேரும் நாடோடிகள், ஜிப்சி மாதிரி. This wandering, this endless journey, it may be a spiritual exploration to the world of absolute love. Or an adventurous spiritual voyage. எங்களோட இந்த முடிவில்லாத பயணம் காதலை தேடி போகின்ற ஒரு ஆன்மீக பயணம். அது மட்டும் இல்லாம இந்த தேடலோட பேர் காதல் சாகச ஆன்மீக பயணம். இதெல்லாம் பாவம் அந்த சன்னியோட ப்ராசிக்யூட்டர் வேலைக்கு தடையா இருந்துடக்கூடாது. அண்ணா, நீங்க ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. நோ, நத்திங். ஒரு நிமிஷம், நான் இப்ப வரேன். ஓகே. அது நான்சி, நீ ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் ஒன்னும் தப்பாலாம் நினைக்கல. இவங்க 2 பேரும் பைத்தியமா என்ன? இல்லனா இவங்களுக்கு நார்மலா மனுஷங்க பேசுற மாதிரி பேச தெரியாதா என்ன? அதுதான் நான் சொல்ல வந்தேன். நீ தப்பா நினைச்சுக்காதன்னு கொஞ்சம் பொறுத்துக்க நான்சி. இவங்க ஒன்னும் சாதாரண மனுஷங்களா கிடையாது. அவங்க காதலன் காதலியாச்சே. காதலன் காதலினா இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு. ஓ, அது வேறயா? எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சா போதும். அவங்கள எங்க தங்க வைக்க போறீங்க? ஒரே ரூம்ல தானா? முதல்ல அத சொல்லுங்க. ஆஹா, அது நான் அத சன்னி கிட்ட கேட்க மறந்துட்டேனே. இப்ப நம்ம என்ன பண்றது நான்சி? அவகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுருவா. அதெல்லாம் வேண்டாம். இந்த டைம்ல அதெல்லாம் சரியா வராது. அவன் வைஃப் காதுல விழுந்துட்டா அப்புறம் பிரச்சனை தான். அவங்கள தனித்தனியா படுக்க சொல்லிடலாமா? ஏன்னு கேட்டா அதுலயும் பிரச்சனை இருக்குல்ல. சரி, அதுல என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க வேற ஒன்னும் தெரியாத மாதிரி. அவங்க ராத்திரி எழுந்து ஒன்னா படுத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் அது பிரச்சனை தான். ஆமா, நாம எதுக்காக இதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம்? அவங்க 2 பேரும் ஒன்னாவே இருக்கட்டும்.
அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கட்டும். நாளை பின்ன அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நாம என்ன பாத்துக்கிட்டா இருக்க முடியும்? அது சரிதான். அவங்க ஒன்னா இருக்கணும்னு ஒருவேளை ஆசைப்பட்டா அது நம்ம வீட்லயே நடந்துட்டு போட்டுமே என்ன. ஆனா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு தானே சொன்னா. ம்? ஒருவேளை இவங்க 2 பேரும் ஒரே ரூம்ல இருந்தா அவளுக்கு விருப்பம் வர செய்யலாம்ல. அதுதான் சரி. அது கரெக்ட். ம்